செய்தியாளர் சந்திக்கிறது வந்து ரெகுலராக சந்திக்கிறது வந்து புதிய விஷயம் கிடையாது. அப்பப்போ வந்து ரெகுலர் நிலைமையில சொல்லணும். ஏன்னா தவறான செய்திகள் எங்கே மேலே சொன்னாலும் இப்போ தான் நான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய நிலைமைகளை எங்களுடைய பிரச்சனை நான் சொல்லணும். அதுக்காக நம்ம சந்தி வந்து இது பர்பஸாக ஏற்பாடு பண்ணதில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நேற்று முன்னால அவர் உதயகுமார் கொஞ்சம் பேசியிருக்காரு. இன்றைக்கு அதிமுக நிலைமைக்கு போனது காரணம் அவரா? அதிமுக மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய மிகப்பெரிய ரீஜனல் பார்ட்டி, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி தான். இன்னைக்கு 4-5 செதறதுக்கு காரணமே வந்து 100 வந்து உதயகுமார் தான். அந்த பாவம் வந்து கடவுள் 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள் அம்மா அவருடைய ஆன்மா நிச்சயமாக யாரும் மன்னிக்க வச்சார். உதயகுமார் மன்னிக்கார். காரணம் ஆரம்பத்து எழுத்து பிறந்தனை ஆரம்பிச்சதே வந்தேன். முதல்ல அம்மா இறந்தாங்க. இறந்த உடனே சின்னம்மாவை வந்து பொதுச்சாளர் சொன்னாங்க. அப்போ வந்து ஏற்கனவே வந்து நம்ம மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. முதலமைச்சரை கண்டினியூ பண்ணிட்டு போய் எனக்கு வந்து எழுத்து ஆரம்பிச்சார். வந்து முதல்ல ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் அதிமுக மிகப்பெரிய இடிய போட்டது அந்த ஆள் தான், உதயகுமார் தான். அதாவது ஒரு கட்சியும் ஆட்சியும் ஒரே இடத்துல யார் வேண்டாம்னு சொல்லலை. அம்மா வந்து நாங்கள் வேண்டாம்னு சின்னம்மாவை வேண்டாம்னு சொல்லலை. சின்னம்மா இருந்ததை பற்றி எனக்கு ஆட்சி கிடையாது. இவர் வந்து தேவையில்லாமல் சும்மா அமைதியாக அந்த இடத்துல பிரச்சனை கிளம்பி விட்டார். அதுக்கு அங்கே கூட முன்னாடி ஜாதகம் போட்டாங்க. உதயகுமார் தான் வந்து முதல்ல கட்சியும் ஆட்சியும் ஒன்றாருன்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் யாரும் மறுக்கலை, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதை வந்து பிரச்சனையை எல்லாரும் பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ண போகிறோம். அதுக்கு இடையில இவர் புதுசாக ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அம்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஆரம்பத்திலே அம்மா வந்து 2 தடவை 3 தடவை வந்து அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அவரே இந்த அளவில் புதுசாக வந்திருக்காரு. அதனால் அவர் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் உட்காந்து உள்ள வந்து எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து பேச வேண்டிய பேச்சு வெளியே பேசினார். அதுதான் கட்சியை மறுபடியும் உடைக்கிறது காரணம். இல்லை, அவர் நேற்று முக்கிய குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ பன்னீர்செல்வம் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். கட்சி பிளவாததுக்கு வந்து வாயில சொல்லலாம். ஓ பன்னீர்செல்வம் தான் பிள்ளையார் சொல்ல எதுக்காக சொன்னாரு? முதல்ல அதிமுக வந்து 2ஆக பிரிக்கிறப்ப இவர் தான் போய் சேர்ந்தாரு. ஓபிஎஸ்லேயே போய் சேர்ந்து அந்த அம்மாவுடைய ஆட்சியிலே காப்பாற்றினார். எடப்பாடி வந்து கட்சியில் எம்எல்ஏ கம்மியாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ஓபிஎஸ் போயிட்டா தன்னுடைய ஆதாரம் குழந்தை ஓட்டு போட வச்சு அந்த கவர்மெண்ட் அன்னைக்கு நின்றுச்சு. இல்லாட்டி அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் காலியாக இருக்கும். அன்னைக்கு ஓபிஎஸ் தேவைப்படுத்தி கூப்பிட்டாரு. புரிதடி போய்க்கிற யாரு நல்ல யோசனை பாரு. நீங்கள் அதிமுக ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு வந்து எடப்பாடி தான். ஓபிஎஸ் அப்படி இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு, எல்லாரும் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்னார். எல்லாரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி மட்டும் இல்லை, எல்லா பேரும் அதிமுகவில் அம்மா இருக்கப்போ யாராலும் கட்சியில் இருந்தாலும் அவர் போல ஒன்று சேர்ந்து சொன்னார். இவன் அதுக்கு இடையில ஒருத்தர் உதயகுமார் சொல்றாரு, இங்கேயாவது கூட சேர்ந்து இவரை யாரும் சேர்ந்துருக்கு. யார் யாரை சேர்ந்து கணக்கு வரமா? யாரை சேர்ந்து ஒரு கணக்கு இல்லையா? யாரை போய் யார் சேர்க்கிறது? உதயகுமார் பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் எப்படிப்பட்டான்னு சொல்லி எந்த வீட்டில் இருக்கு, எந்த வீட்டை கட்டி வைக்கிறா அந்த வீட்டுக்கு அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நாய் இருக்குன்னா அந்த வீட்டுக்கு ஓனருக்கு வந்து நாய் வந்து சத்தம் போடும். அதே மாதிரி இப்போ சத்தம் போட்டுருக்காரு. முதல்ல வந்து வெங்கடேஷ் காண்டிகள் கிடையாது. வெங்கடேஷ் காண்டி அவங்களுக்கு அம்மா முதல்ல வந்து இளைஞர் வாசனை போடப்பட்டது. அவருக்கு வந்து இவருக்கு அடியார் மாதிரி கூட இருந்தார். அது வரைக்கும் இவர் அதிமுக இருக்காங்க யாருமே தெரியாது. வெங்கடேஷ் வந்து முதல்ல வந்து அவரை வந்து அம்மா வந்து இளைஞர் பாசனை போட்டாங்க. அப்போ இவர் அவர் கூடவே இருப்பார். மதுரைக்கு வந்தாருன்னா எல்லாம் கூடவே இருப்பார். அவர் வேண்டிய உதவிகளை செஞ்சுட்டு இருப்பார். அன்றைக்கு தான் இவருடைய அரசியலே வந்து ஆரம்பம். ஆனால் மதுரையை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இருந்தவங்க வேற ஆளு செல்லப்பார்த்த உண்மை அதை ஏற்றுக்கிறாங்க. இவர் செல்லூர்ராஜ் அவருங்க அப்படின்ற உண்மை அதை ஏற்றுக்கிறாங்க. அதான் இவரெல்லாம் புதுசாக வந்தார். இன்னைக்கு செல்லப்பாவும் செல்லூர்ராஜும் இவரால் கெட்டு ஒன்று பார்த்துருக்காங்க. நியாயமாக பேச வேண்டிய கட்சியை பற்றி பேசிட்டு அதான் இவர் பேச அது எந்த ரைட்டு கிடையாது, இவர் எந்த உரிமையும் கிடையாது. இவர் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு. அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப வந்து ஒரு நல்ல திட்டங்களை வந்து முன்னெடுத்து வர்றப்ப ஒன்று மறுப்பு தெரிவிக்கிறதாகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மௌனம் சாதிக்கிறதாகவும் இதனாலேயே பல தோல்விகளை வந்து சந்திக்கிறதாகவும் அதாவது எப்போதுமே வந்து ஒரு மந்திரி செயலர் பேசுறது வெளியே பேசுவாங்க. மந்திரி செயலர் நல்லது 1000 பேர் அதாவது வந்து ஒரு மந்திரி சேவையில் நல்ல பிரச்சனை அதை எப்படியோ கலைஞர் விஷயங்கள் பேச வேண்டியதுன்னா அதை பேசுவாங்க. அப்படியே பேசினாலும் உண்மையை பேச அம்மா இவர் எந்த கொள்கையை மறுத்தா சொல்லுங்க. அப்படி பார்த்தா கட்சி விட்டு நடவடிக்கைன்னு சொல்லி யாராவது தம்பியை போட தம்பியவே வந்து நடவடிக்கை எடுத்து ஒரு கைது போட்டாரு. இவர் நினைச்சிருந்தா நீங்க நிப்பாட்டி கூடாதா?
அவர் வந்து அன்னைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, எடப்பாடிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நீ எடப்பாடி வந்து அன்னைக்கு வந்து இவரால் எந்த விதமான கஷ்டம் முடியாது, இவரால் நல்லது நடந்துச்சு. எடப்பாடிக்கு என்ன அந்த ஒத்துழைப்பு அத்தனை கொடுத்தாரு. 11 மெடிக்கல் காலேஜ் வந்து மட்டும் அந்த பண்ணுறது அவர் அப்புறம் சப்போர்ட் பண்ண கிடைச்சி. அது எப்படி கிடைச்சி சேர்த்து ஆக்கி விட்டாங்க. அதெல்லாம் வந்து வெறும் வாயை சொல்றாரு, நிரூபிக்க முடியாது. அம்மா ஒரு சசிகலா அம்மா வந்து பொதுச் செயலாளர் வர இந்த டயத்தில் அவங்க வெளியே போயிட்டு, அதாவது ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பதவி பறிவுங்கிறதுக்காண்டி இவர் வந்து கட்சியை பிளவுபடுத்துறதுமான வேலையை மட்டும் தான் பார்த்துருக்கா சொல்லி கட்சியை பிளவுபடுத்த எப்படி ஒன்றும் முடியல. கட்சி எப்படி பிளவுபடுத்த அவர் தானே கட்சியில் ஒன்று சேர்த்து அவங்க தானே. அதிமுக வந்து 2 பேரும் சேர்த்து உட்காந்து ஒரு ஒருமைப்பாடு இன ஒருமைப்பாடு தேர்ந்தெடுத்தாங்க. பிளவுபடுத்த அவங்களே தேர்ந்தெடுக்காங்க. அது வந்து அதாவது எதையுமே எந்த குற்றச்சாட்டுனாலும் ஆதாரத்தோடு சொல்லணும், வெறுவாய் சொல்லக்கூடாது. நான் கூட சொல்லிட்டு அவரை பற்றி அதிகமாக பேசுதா, அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? ஒரு ஒரு நாட்டு மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து ஒரு எம்எல்ஏக்களை நம்புறாங்க. அவங்க வந்து அவங்களோட மரியாதை காப்பாற்றணும். இப்படி அனாவசியமாக பேசக்கூடாது. எங்களுக்கு பேச தெரியாதா? நீ பேசணுமா அவரை பற்றி? ஆனால் பேசக்கூடாதுன்னு பார்த்துங்க, அவ்வளோதான். அதிமுகவில் யாருமே செய்தால ஒரு விஷயம், அதாவது அதிகப்படியான வழக்குகள் தொடுத்து கட்சிகளை வந்து போன வேலையை மட்டும்தான் பார்த்ததா சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து பதவி சுதந்திரத்துக்காக வந்து அதிக வழக்குகளை கட்சிகளுக்கு அப்புறம் வந்து அதிக வழக்குகளை போட்டு அதிமுக கட்சிகளோட அதிக வழக்கு எம்ஜிஆர் தனக்கு வந்து பதவி வேணாம்னு தான் இருந்தது, அதாவது எந்த பதவியும் ஆசைப்படாதவர். ஆனால் இவர் பதவி ஆசைக்காக வந்து பல்வேறு வழக்குகள் வந்து சொல்லி